பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க. இனிமே கடலை எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. நடிகர் அஜித் குமார் எப்பவுமே மீடியால இருந்து விலகி இருக்கிறவர் தான். சமூக வலைதளங்கள்ல கூட அவருக்கு ஒரு அபிஷியல் அக்கௌண்டே கிடையாது. சப்போஸ் ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்னா கூட அவரோட மேனேஜர் மூலமா தான் வெளியிடுவாரு. அஜித்தோட மனைவி ஷாலினி மட்டும்தான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஷாலினி ஒரு அபிஷியலான ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தொடங்கி இருந்தாங்க. இந்த நிலையில ஷாலினியோட பேர்ல ட்விட்டர்ல மர்ம நபர்கள் ஒரு போலி அக்கௌண்ட் ஒன்று நடத்திட்டு வராங்க. அது என்னோடது கிடையாது, என்னோட இன்ஸ்டா பக்கத்துல இருக்கிறது மட்டும்தான் என்னோட அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் என்னோடதே கிடையாது, எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க, அந்த அக்கௌண்ட்டை யாரும் நம்ப வேணாம், அதை நீங்க ஃபாலோ பண்ணவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு அவங்களோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு போஸ்ட் மூலமா அதை தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது அஜித் அவங்களோட பொண்ணோட ஒரு வீடியோ ஒன்று பயங்கரமா இப்ப ரீசெண்டா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணி அவங்களோட பிரைவசி இல்லாம எதுக்காக இப்படி தொந்தரவு பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா நடிகர் அஜித் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ரசிகர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு அவரோட போட்டோ ஒன்று வெளியே வந்தாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதை ஷேர் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரோட போட்டோ மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தினர் போட்டோவும் அப்பப்போ வெளியாகும் போது பயங்கரமா ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஷேர்களை அது கடந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு பயங்கர ஒரு வைரல் கண்டென்ட்டா தான் அஜித் அவர்களோட குடும்பத்தினரோட போட்டோஸும் பார்க்கப்படும். இந்த நிலையில அஜித் அவங்களோட மகள் அனோஸ்கா ஒரு துணி கடையில தன்னோட ஃப்ரெண்டு கூட இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்புல இருக்கும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நபர் அவங்களுக்கு தெரியாம ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ எடுக்கக்கூடிய நபரையும் பார்த்து இவங்க ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி டக்குன்னு அங்கிருந்து விலகி போற மாதிரி இருக்கும், எந்த ஒரு பதிலும் சொல்லாம. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டாக பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு வீடியோக்கு கீழே நெட்டிசன்கள்லாம் எந்த மாதிரியான கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்படி ஒருத்தவங்க பிரைவசியாக இருக்கும்போது எதுக்காக நீங்கள் அவங்களோட அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கிறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஷோ. அதாவது இண்டஸ்ட்ரியில் ஒரு ரஜினி சார் இருக்க முடியும், ஒரு கமல் சார் இருக்க முடியும், அதே மாதிரி ஒரு ஆட்சி மனோரமா இருக்க முடியும், ஒரு ஸ்ரீதேவி மேம் இருக்க முடியும், அதே மாதிரி தி இர்ரிப்ளேசபிள் ஆர்டிஸ்ட் என் கூட இருக்காங்க. 90 சரி இப்போ 2K வரைக்குமே அவங்களுடைய அதே எனர்ஜி இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இவங்களை பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு தனிவிதமான ஒரு சந்தோஷம் வந்துடும். என் கூட த எவர் கார்ஜியஸ் சிம்ரன் மேம் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் அண்ட் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். ரொம்ப 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 நன்றி எனக்கு இந்த இன்டராக்ஷன் சான்ஸ் கொடுக்கறதுக்கு வித் மை ஆடியன்ஸ், வித் மை ஃபேன்ஸ். அண்ட் கண்டிப்பா நீங்க குல்மோகர் பார்க்கணும் on Disney Hotstar from 3rd March. இவ்வளோ வருஷங்கள் தாண்டி நீங்கள் இன்ட்ரோ ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் சிம்ரன் ஆஸ் ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட்டாக நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஜேர்னியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மராக நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஸ்க்ரீனில் உங்களை பார்த்தா எங்களை அறியாமே ஒரு சந்தோஷம் வந்துடுது. அந்த ப்ரெசன்ஸ் இன்னும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னியாக உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த ஜேர்னி எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? I love cinema. More than 25 years நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். அது என்னோட அப்போ ஃபர்ஸ்ட் மூவி இருந்தாலும் இல்ல என்னோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இருந்தாலும் I give my best in all of them, in each and every one of them. என்னோட ஆடியன்ஸ் எனக்கு ஸ்கிரீன்ல பார்க்க போறாங்க. I love to perform. I love my profession. I love to act. எனக்கு விதவிதமான ரோல்ஸ் in different movies ஆஃபர் பண்ணிருக்காங்க. And என்னோட ஜர்னி நீங்க பாத்தீங்கன்னா it started with television, அதுக்கப்புறம் big screen, then again television, then இப்போ எல்லாம் OTT இருக்கு, reality shows, then fiction serials, and then movies. So I always try to give my best performance, but இப்போ கூட எனக்கு தோணுது that my best performance is yet to come. So I don't want this journey to end. It's beautiful. It keeps me alive. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையாக ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது நம்மளுடைய ஃபேவரட் விண்டேஜ் பேரை திரும்ப பார்த்துட முடியாது அப்படிங்கிறது தான். அந்தகன் படம் மூலியமாக நீங்களும் டாப் ஸ்டார் பிரசாந்தும் பேர் பண்ணுறத நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, த விண்டேஜ் அஜித் சிம்ரன் பேர், த விண்டேஜ் விஜய் சிம்ரன் பேர் அது எப்போ திரும்ப ஸ்க்ரீனில் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி யோசிக்கும் போதே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு இப்போ? ஆமாம், ஷோர், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு definitely we need a very good story, நல்ல ரைட்டர்,
director, a nice team. So na kandipa edirpaakren that I'll definitely be working with both my co-stars again, Vijay ji and Ajit ji. And of course, Prashant ji would have worked pannumbodhu. It was fantastic after so many years. He's such a lovely person, and the story could have, it is, I have a very different shade of character in that which I have played, and I'm sure that the audience kandipa paathittu enjoy பண்ணுவாங்க அந்த role andavanga. So yes, I'm keeping my fingers crossed to work again with Vijay ji and Ajit ji. உங்களுடைய ப்ரைம் டைம்லையும் பீக் டைம்லையும் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி வந்து இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? சாங்ஸ், டான்ஸ். நான் சாங் மிஸ் பண்ணுறேன், டான்ஸ் மிஸ் பண்ணுறேன். So I would love to perform on a song in the movie. And of course, இப்போ வந்து social media and OTT cinema வரதுனால it has become vast. World is your playground. So yes, of course, I miss doing songs and dance performances. இந்த சினிமா கரியரில் உங்களுடைய நிறைய டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப போல்டான டிசிஷன்ஸாக நான் பார்க்குறேன். ஒரு கிரே ஷேடை வந்து உங்களுடைய ப்ரைம் டைமில் ஒரு கிரே ஷேடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பார்த்தேன் ரசித்தேனில் நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பிரியமான வலையில் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சாங் வந்து விஜய் சார் கூடயே வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆல்தோட்டா பூபதி. அது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி 12Bயில் வந்து ஜோதிகா மேம் கூட, அதாவது உங்களுடைய காம்படிட்டர் ஜோதிகா கூடயும் நீங்கள் வந்து ஒரு படம் வந்து ஒரே படத்தில் 2 பேரும் வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப டேரிங்காக போல்டாக இப்போ பார்க்கும்போது அது தெரியுது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கும் ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் பண்ணும்போது அவங்களுடைய கரியர் பார்க்குறதுக்கு அது ஒரு தனி லெகசியாக பில்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ஸ்பெஷலி அதை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ சிம்ரனுக்கு அவங்களுடைய கரியரில் எடுக்கப்பட்ட அந்த முக்கியமான டிசிஷன்ஸ் வந்து எப்படி எடுத்தாங்க, அந்த டைமில் எப்படி அதுக்கு அரைவ் ஆனாங்க? Bold illa, I would say very practical decisions. இப்போ ஸ்டோரி கேட்கும்போது if I like the role, if I like the whole story, அப்போ கண்டிப்பா நான் இந்த ரோல் பண்ணோம், I will agree to it. Strategy எல்லாம் அப்ளை பண்ணா definitely it doesn't work for me. நான் வந்து ரொம்ப straight forward. So இப்போ ஆல்தோட்ட பூபதி பண்ணா there's a lot of dance in it. Of course audience like பண்ணுவாங்க பண்ண. And பிரியமான விலை பாக்கெட்ல இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துராதீங்க. இனிமே கடலை எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams.